வணக்கம். இப்போ நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, நாயை பற்றின விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறேன். என்னுடைய வீடியோவை கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். என்னுடைய வீடியோவை லைக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இப்போது சிலவங்க வீட்டில் வந்து நாய் வளர்க்குறாங்க. ஒவ்வொருத்தங்க ஒரு நாய் வளர்க்குறாங்க. சிலவங்க வந்து நாய் அது ஆணும் பொண்ணுமா வளர்க்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து சிலவங்க வந்து நிறைய நாய் வளர்த்துட்ருக்காங்க. அதெல்லாம் வந்து பைரவருடைய வாகனம். அவங்களுக்கு தெய்வத்தினுடைய அம்சம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம இப்போ ஒரு வீட்டில் ஒரு பெண்ணாய் வளர்க்குறோம். அந்த பெண்ணாய் வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நினச்சா, பெண்ணாயாக இருக்கட்டும் ஆண்ணாயாக இருக்கட்டும், அந்த ஓனருக்கு பிரச்சனை வருது, அதாவது நம்ம வளர்க்கும்போது நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா நேராக போய் வாசப்படியில் தலை வச்சு படுத்துக்கும். அப்போ அது வந்து பைரவர்கிட்ட கேட்குமா, என்ன எடுத்துக்கோ, என்னை வளர்த்தவரை எடுக்காத அப்படின்னு வேண்டி கேட்டு அந்த உயிரை விடுமா. எத்தனையோ வீட்டில் வந்து, அதாவது எங்கள் அம்மா வீட்டில் வளர்த்த நாய் அதே மாதிரி தான் எங்கள் அப்பா சாகிறதுக்கு முந்தி அது படுத்து, அப்போது எங்கள் அப்பா கீழே விழுந்த டைம், உயிர் போகிற கண்டிஷன் தான். ஆனால் உயிர் போகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு படுத்த படுக்கையாக தான் இருந்தாங்க. அப்போ அந்த நாய் உயிரை விட்டுச்சு. ரொம்ப பாசமாக வளர்த்த நாய். அதனால் ஒருத்தர் உயிர் போகிறதும் ஒரு தீய சக்தி இருக்கிறது அந்த தெய்வத்துக்கு தெரியும். ஆனால் நாய் வளர்ப்புறதன் மூலம் அந்த தீய சக்தி கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ளே வராது. ஏன்னா தீய சக்தி இருக்கிற வீட்டில் நாய் இருக்காது. நாய் வந்து தங்கவும் செய்யாது. ஆனால் அவங்களுக்கே ஒரு அமைதி தெரியும், இந்த வீட்டில் அப்பா தெய்வ நடமாட்டம் இருக்குது அப்படின்னு ஒரு அமைதியாக இருப்பாங்க. சில இடத்துல நாய் வளர்ப்பாங்க, ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். அந்த வீட்டில் வந்து நெகட்டிவான பலன் இருக்குது. அப்போ அந்த நாய்க்கு கண்ணில் தெரியுது தீய சக்தி நடமாடுதுங்கும்போது அது ரொம்ப வெறித்தனமாக சுற்றும். நம்ம வளர்த்தவங்களே நம்மளை பிடிச்சி கடிக்குது அப்படின்னு சொன்னால் அது அந்த வீட்டில் வந்து தீய சக்தி இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிடணும். இது பெரும்பாலானவருக்கு வந்து தெய்வசக்தி நடந்தது தான். ஆனால் ரொம்ப அந்த மாதிரி ஒரு கெட்ட சக்தி இருக்கும்போது அந்த நாய் வந்து நம்மளையே வந்து அட்டாக் பண்ணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். நாய் ஒவ்வொரு சிம்டம்ஸும் ஒரு நாள் வந்து நம்மளுக்கெல்லாம் வந்து உடம்பு சரியில்லாமல் போகுதுனாலே வந்து நாயை வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்துக்கும். அப்போ நம்மளை தெளிவாயிடுவோம். எல்லாருடைய கஷ்டத்தையும் இந்த நாயானது வாங்கிக்கும். அதனால தான் எல்லாருமே நாய் வளர்க்க கற்றுக்கிட்டாங்க. இப்போது நாய் எல்லாருமே பைரவர்கிட்ட வேண்டி கேட்குறது ஒரே ஜீவன், அவருடைய வாகனமான நாய் மட்டும்தான். அந்த நாயை வந்து நம்ம எந்த மாதிரி வளர்க்குறோமோ அந்த மாதிரி வளருங்கிற முறை இருந்தாலும் நல்ல சக்தி இருந்தால் மட்டும்தான். இப்போ உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான உங்கள் வீட்டில் ஒரு எனர்ஜி இருந்தால் அது சாப்பிடும். சாப்பாடு வைக்கும்போதே நீங்கள் பார்த்துருக்கீங்க, காக்கா நம்ம முன்னோர்கள் தான். ஆனால் சில வீட்டில் காக்காவுக்கு சோறு வச்சு தான் சாப்பிடுவாங்க. ஆனால் சில வீட்டில் சாப்பாடை எடுக்காது. ஏன்னா அங்கே நேர்மறையான இது இருக்குது. புரியுது அவங்களுக்கு? அதனால் அதே மாதிரி தான் நாய் யோசித்து தான் ஒரு வீட்டில் ஒரு பொருள் வைக்கிறேன். தெரு நாய்க்கே நீங்கள் கொண்டு ஒரு பிஸ்கட் வாங்கி போடுங்க, சில நாய் சாப்பிடும். நல்லா நீங்கள் தீர்க்கமாக அதை பாருங்கள், ஒரு நாய் அதிலேருந்து விலகி போகும். ஏன்னா அங்கே நல்ல மனசு இல்லை. மேக்சிமம் நல்ல மனசு இருக்கிற வீட்டில் தான் நாயை வந்து வளர்க்கலாம். எல்லோரும் சொல்கிறாங்க. மேக்சிமம் நான் என்ன சொல்கிறேன்னா, போர்ட்டிகோ அந்த மாதிரி வச்சு அதுக்குன்னு ஒரு தனி ரூம் வச்சு வளங்க. ரொம்ப செல்லமாக வளங்க. அதுக்கு என்னென்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுங்க. ஆனால் பெட்ரூமுக்கு, கணவன் மனைவி பெட்ரூமுக்கு வந்து இது பண்ணாதீங்க. ஏன்னா சின்ன வயசில் இப்போ கல்யாணம் பண்ணி 1 மாதம் 2 மாதம் ஆகுது அப்படின்னா அது பெட்ரூம் படுக்க வைப்பாங்க சிலவங்கெல்லாம். அங்கே கல்யாணம் முடிஞ்சு புது தம்பதிகள் இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமாக இருக்காது, நல்லா இருக்காது. அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து பெட் நாய் வந்து கொஞ்சம், அதாவது ஹால்லையோ இல்லை அதுக்குன்னு ஒரு ரூம்லையோ போட்டுக்குங்க. ஏன்னா புது தம்பதியாக இருந்தாலும் சரி, பழைய தம்பதியாக இருந்தாலும் சரி, பெட்ரூமில் நாயை போடும்போது நம்மளுக்கு அந்த நாய் புத்தி வருங்கிறத வச்சு இந்த நேரமும் சண்டை வந்து பிரிவதற்கான ஒரு அறிகுறி கூட அந்த இதில் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கே பார்த்தாலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உடனே லைக் பண்ணு.